அதில் இந்த நட்டிங்கிறவர் வந்து இந்த சதுரங்க வேட்டை பார்த்து நமக்கெல்லாம் நட்டு கலந்து போச்சு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஏன்னா நம்ம ஜாதியில் இப்போ தான் லிங்கசாமி சொன்னார், நம்ம ஜாதியில் இன்னொருத்தர் வந்திருக்காரு. நான் சொன்னேன் ஜாதியே அதுதான், வேற எந்த ஜாதியில் கிடையாதுன்ட்டு. உதாரணத்துக்கு தீபிகா படிக்கணும்னு எனக்கு பிடிக்கும், இவருக்கு பழக்கம். தீபிகா படுகோன் வந்து எனக்கு பிடிக்கும், இங்கேருந்து பார்த்தா அவ்வளோதான். ஆனால் இவருக்கு பழக்கம். அதுவே ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு பொறாமையான ஒரு விஷயம். ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு பாட்டுக்கு ஆடினா அவள் ஆட்டக்காரி, அவள் பாட்டுக்கு ஆடினா அவள் வீட்டுக்காரின்னுவாங்க. சபாஷ், வாடா வாடா வாடா, உனக்காக நான் வெயிட் பண்றேன், வாடா. எண்ணி 3 நாள் உன் கோட்டைக்கே வந்து அந்த ராணியை உன் கண்ணு முன்னாடி தூக்குறேன். வணக்கம் சொல்லாமல் ஆரம்பிக்கிறது ரொம்ப போங்கா இருக்கும், அதனால வணக்கம். இந்த போங்கிலேயே வந்து சிறந்த போங்கு இந்த டைட்டில் தான். தானு சார் சொன்ன மாதிரி விளம்பரத்தில் ஒரு 10 படம் வரும்போது போங்குன்னு ஒரு டைட்டில் இருந்துன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக அட்ராக்ட் பண்ணுறது வந்து முதல்ல இதுதான். எப்பவுமே நல்ல விஷயம் வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணாது, அதில் ஏதாவது ஒரு துளியோண்டு சின்ன விஷயம் இருந்துன்னு வச்சுங்களேன், தப்பா அதுதான் அட்ராக்ட் ஆகும். இப்போ தங்கத்தையே கூட நம்ம வந்து ஆபரணம் ஆக்கணும்னா டெஃபினட்டாக அதில் கொஞ்சம் செம்பு கலக்கணும். அந்த செம்பு கலக்கிறதுக்கு பேர் தான் போங்குன்னு பேர். பியூரா தங்கமாக இருந்தால் டெஃபினட்டாக அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. எ ரிவர் டூ பியூர் ஈல்ஸ் நோ ஃபிஷ்னு ஒரு சேயிங் இருக்கு. எ ரிவர் டூ பியூர் ஈல்ஸ் நோ ஃபிஷ். சுத்தமான தண்ணீரில் வந்து மீன் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன அழுக்கு இருக்கணும், அப்போ தான் அந்த மீன் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் நட்டியை பற்றி சொல்லணும்னா, கொஞ்சம் நட்டு கழண்டாதான் நம்ம வந்து சினிமாவில் வர முடியும். நட்டுலாம் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் எவனும் சினிமாவுக்கு வர முடியாது, கொஞ்சம் கிரேஸியாக இருக்கணும், அப்போ தான் வர முடியும். அதில் இந்த நட்டிங்கிறவர் வந்து இந்த சதுரங்க வேட்டை பார்த்து நமக்கெல்லாம் நட்டு கலந்து போச்சு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஏன்னா நம்ம ஜாதியில் இப்போ தான் லிங்கசாமி சொன்னார், நம்ம ஜாதியில் இன்னொருத்தர் வந்திருக்காரு. நான் சொன்னேன் ஜாதியே அதுதான், வேற எந்த ஜாதியில் கிடையாதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் எனக்கு இவர் மேலே பயங்கர போங்கான ஒரு பொறாமை ஒன்று உண்டு. உதாரணத்துக்கு தீபிகா படிக்கணும்னு எனக்கு பிடிக்கும், இவருக்கு பழக்கம். தீபிகா படுகோன் வந்து எனக்கு பிடிக்கும், இங்கேருந்து பார்த்தா அவ்வளோதான். ஆனால் இவருக்கு பழக்கம். அதுவே ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு பொறாமையான ஒரு விஷயம். அப்புறம் கேமராலேயே பார்த்துட்டு இருந்தவருக்கு கேமராவுக்கு வந்து இவரை பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்கு, அதனால தான் அந்த ஹீரோ அவதாரம். அப்புறம் ட்ரைலரும் சாங்கெல்லாம் பார்த்தா அப்படியே இறங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு பாட்டுக்கு ஆடினா அவள் ஆட்டக்காரி, அவள் பாட்டுக்கு ஆடினா அவள் வீட்டுக்காரின்னுவாங்க. அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு ஆடி இருக்காரு, இஷ்டத்துக்கு ஆடி இருக்காரு, இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு. பட் அது எதுவுமே யாரோ எழுதி கொடுத்து பேசின மாதிரி இல்லாமல் அவ்வளோ போங்கும் அவர் சுயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி லிஃப்டில் ஏறினோடனே சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நம்ம அந்த 2வது ஃப்ளோர், 3வது ஃப்ளோர், 4வது ஃப்ளோர்னு ஒரு ஃப்ளோராக ஏறி இறங்கி நம்ம 10வது ஃப்ளோர் அடைகிறதுக்கு லேட் ஆகும். லிஃப்ட்டில் ஏறினோடனே 10வது ஃப்ளோர் அமைக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதை போய் செய்கிற நேரம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி நட்டி ஏறினோடனே டமால அந்த 10வது ஃப்ளோருக்கு அமைக்கி இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே இறங்கி அடிக்கிற ஒரு ஹீரோவாக மாறி இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நேற்று கூட எனக்கு குங்குமத்திலேருந்து கேள்வி கேட்கும்போது கேட்டாங்க, இந்த நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த பொறுக்கி, இந்த போங்கு, இந்த இதெல்லாம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அது வந்து உங்களுக்கு ஒன்றும் தப்பாக தெரியலையா இந்த சினிமாவுக்குன்னு. நான் சொன்னேன், எப்பவுமே ரசிக்கும்படியான விஷயம் செய்கிறது தான் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதனால் அதை தொடர்ந்து செய்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் சொன்னேன். அந்த மாதிரி இந்த படம் வந்து புதுசாக 3 தயாரிப்பாளர்கள், ரகுகுமார், ராஜரத்னம், தள்ளிங்க தயாரிப்பாளர்களை மறைக்கூடாது, ஸ்ரீதரன். நல்ல ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டியராக, ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் நான் வந்து எப்போ ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அதனால் அதை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த படத்தோட வெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா பேரை மட்டும் சுருக்கியிருக்காரு தவிர இசையை வந்து ரொம்ப விரிவுபடுத்தியிருக்காரு. கேட்டிங்கன்னா பயங்கர மிரட்டலான ஒரு இசை இருக்குது இந்த படத்தில். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வாழ்த்துக்கள். அப்புறம் எனக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டி இருக்குன்னு சொல்கிறது போங்கு. ஆக்சுவலாக நான் ஷூட்டிங் போக வேண்டியதாக இருக்குது, அதனால் நான் வந்து
உடனடியாக அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் விட்டிருக்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனுக்கு போங்கு மாத்திரம் வரக்கூடாது. அதாவது ஏபிசி அதுக்கு கீழே போய் சேரக்கூடிய ஒரு டைட்டில் தான் போங்கு. டே ரொம்ப போங்குடா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நடைமுறை வழக்கத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதுவும் அந்த தலைப்புக்கு பொருத்தமான நாயகன் எனது உடன்பிறவா தம்பி நட்டி. ஒளிவழி மன்னனாக ஒளிப்பதிவு துறையில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நட்டி நாயகனாக எனக்கு மிளகாய் படத்தில் அறிமுகமாகி அதை உலகமெங்கும் எடுத்து சென்ற பெருமை எனக்குத்தான் சேரும். அந்த மிக உயரிய வசூல் படத்தை உருவாக்கி என்னிடம் கொடுத்ததற்கு அதுக்கு கைமாறாக அவரை இன்று போங்கு என்ற படத்தின் மூலம் இன்னும் உச்சத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயரிய படைப்பாக வரும். ஆகவே கமர்ஷியலில் அடிமட்டத்தை தொட்டு உயரக்கூடிய ஒரு சிகரமாக போங்கு வசூலில் சாதனை படைத்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபஸ்ட்டு படம். எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும். ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த ஒரு சின்ன ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அதே சமயத்தில் என்னுடைய ஹீரோ நட்டி சார் சொன்னோன்னே டேட் கண்டிப்பாக ஒரே ஷாட்டில் கொடுத்து என்னை இந்த படத்தை முடிக்க வச்சார். நல்லா வந்திருக்கு இந்த படம். அதுக்கப்புறம் எனக்காக வந்திருக்க இந்த படத்துக்காக வந்திருக்க சீஃப் கெஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாரி பத்திரிகை ஊடகம் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய டீம், என்னுடைய டெக்னீஷியன் மகேஷ் முத்துசாமி சார், ஸ்ரீகாந்த் தேவா, அப்புறம் சுப்ரீம் சுந்தர், கோபிகிருஷ்ணா, ராஜா மோகன், அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் ஹரி, ரகு, அப்புறம் பிரவீன், தெய்வராஜ், சிவா, எல்லாருக்கும் எனக்கு நன்றி. கோபி, ஆமாம். அப்புறம் என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் தக்ஷா மேம் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய ப்ரொடியூசர் திரு சார், ராஜரத்னம், ஸ்ரீதரன், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். மேலும் இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், இணையதள வலைத்தள நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நான் ஸ்டேஜில் ஏறினா ஒரு சின்ன ஒரு மிரட்டலோடையும் பயத்தோடையும் பார்ப்பாங்க. இப்போ சிரிக்கிறாங்க. காமெடி பீஸ் ஆகிட்டேன். நட்டி சார் ரேர் பீஸ் ஆன மாதிரி நான் காமெடி பீஸ் ஆகிட்டேன். சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு காமெடினா வர்றது மிகப்பெரிய கடினம். அந்த ஒரு இடத்த நீங்கள் கொடுத்துருக்கீங்க எனக்கு. தொடர்ந்து எழில் சாருடைய மலங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, இப்போ லேட்டஸ்டாக ரெடி சார் வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், எல்லா படங்கள்லையும் என்னுடைய காமெடியை ரசிச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. இப்போ என்னை மறந்துடுவோம், படத்துக்கு வருவோம். போங்கு இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த படம் முடிஞ்சோன்னே இதே கம்பெனிக்கு நான் டைரக்ட் பண்ண போறேன் நட்டி சாரை வச்சு மறுபடியும். இதுக்காக நீங்களாம் வேண்டீங்களோ, நான் தான் அதிகமாக வேண்டிக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் தான் அதிகமாக வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எப்படின்னா, இந்த படத்தில் வர டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே உண்மையாக இருக்கும். சமூகத்துக்கும் வாழ்க்கைக்கும் மிக நெருக்கமாகவும் உண்மையாகவும் இருக்கும். பணக்காரன் தான் ஏழை நினைச்சிட்டே இருப்பான், ஏழை தான் பணக்காரன் நினைச்சிட்டே இருப்பான். ஆனா பணக்காரன் ஏழை ஒரு நாள் நினைக்க மாட்டாங்கிறது எவ்வளவு உண்மையோ, அந்த ஒரு டைலாக் எழுதினாவே படம் ஃபுல்லா ஒரு டைரக்டர் எவ்வளவு அற்புதமான டைலாக் எழுதியிருப்பாரு, வாழ்வியலை சொல்லியிருப்பாங்கிறது என்னால் உணர முடியுது. ஒரு மிக அற்புதமான டைலாக் எழுதின தாஜ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நட்டி சார், என் வாழ்க்கையில என்னை ஏறவி நடிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கதை சொல்ற ஆற்றல் ரொம்ப அபாரமா இருக்கு, எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னாரு. சக்தி சிதம்பரம் சார் அனுப்பிச்சு வச்சாரு. ஒரு 25-30 கதை கேட்டதுக்கு அப்புறம் என் கதையை ஓகே பண்ணார். அதுதான் மிளகா. மிளகா படம் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு டிவியில அந்த அதிகமாக ப்ராட்காஸ்ட் பண்ண படம் விஜய் டிவியில் என்னுடைய மிளகா படம் தான். ஸோ நாங்கள் மறுபடியும் இணைகிறோம். மிளகா பார்ட் 2 மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுல இணைஞ்சிருக்கோம். அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் தேவை. அப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வழக்கமாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஆங்கிள்லாம் எக்ஸ்ட்ரானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே மனசு சொல்றாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மகேஷ் முத்துசாமியோட கேமரா, நட்டிஜியோட அந்த மாடுலேஷன் எல்லாமே சேர்ந்து இந்த ட்ரெய்லர்
ஒரு சதுரங்க வேட்டையை வந்து பீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு என்னுடைய ப்ரொடியூசர் திரு சார் அவர்களை காப்பாற்றி எங்களுக்கும் அந்த படத்தை கொடுக்க நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த டீம் படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே என்னோட நண்பர்கள். கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாமே ரொம்ப க்ளோஸ். ஃபைட் மாஸ்டர். என்னோட படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த படம் பேரலாக ஆரம்பித்து நடந்துட்டு இருந்ததுனால ஃபைட் மாஸ்டர் வந்து டெய்லி சொல்லுவார் இது என்ன நடந்துச்சு என்ன எடுத்துன்ட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த ப்ளே, அந்த சப்ஜெக்ட் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நல்லது நடந்தால் எனக்கு நடந்த மாதிரி, அதனால் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நல்லது நடக்கணுன்ட்டு. நட்டி ரொம்ப நாள் பழக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து நட்டி. காரணம் என்னென்னா, நட்டியை வாழ்த்தி பேசுகிறதுக்காக இல்லை, நானும் ஒரு கேமராமேன். பார்த்துக்கங்க, கொஞ்சம் விக் வேணால் வச்சுக்கலாம். என்ன யாராவது ஹீரோ ஆகினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கேமராமேனை யாரும் கூட மாட்டேங்கிறாங்க. ரேர் பீஸ்ன்னு யார் பேர் வச்சது பிரதர்? உங்களுக்கு அந்த பேர் வச்சார்ல, அவர் தான் ரேர் பீஸ் ஆக்சுவலாக. ரொம்ப நல்ல டைட்டில். எல்லாருக்கும் புது ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த இடத்துல முக்கியமாக நான் 2 பேருக்கு வந்து நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். எங்கள் ஐயாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும். அதுக்கு அடுத்ததாக இந்த போங்கு டீம் எனக்கு அமைஞ்ச அத்தனை பேருமே, என்னுடைய ஆர்டிஸ்ட்டும் சரி, டெக்னீஷியன்ஸும் சரி, என் கூட பழகிறவங்களும் சரி, எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. அதுக்கு அடுத்தபடியாக எங்களை வாழ்த்துறதுக்காக இங்கே வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், இந்த டிசைனை பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த டிசைனுக்காக நாங்கள் ஒரு 3 நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்தோம். 3 நைட்டு தூங்கவே இல்லை. மிஸ்டர் ஜெகனுக்கு வந்து என்னுடைய ரொம்ப ஒரு நன்றி ஜெகன், ரொம்ப தேங்க்ஸ். அண்டு கோபி கிருஷ்ணா எடிட்டர், மகேஷ் முத்துசாமி கேமராமேன், இந்த மேடையின் நாயகன் ஸ்ரீ, எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷம். யார் பேராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்குங்க. எல்லாரும் நல்லா இருந்திருக்கு, அதனால் எதையும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா என் நண்பனை பற்றி நான் பேசக்கூடாது இந்த இடத்துல. நண்பன் நான் நிறையா பேசிட்டார் என்னை பற்றி. ரொம்ப நன்றி நண்பா. நம்ம இதே மாதிரி இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் பண்ணும் போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து அதில் எப்படியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த ப்ரொடியூசர் திரு சார் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம். ஆக்சுவலாக அவருக்கும் காருக்கும் ஒரு பெரிய சம்மந்தமே இருக்குது. ஏன்னா அவர் வந்து ட்ராவல்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியா லெவலில் ஒரு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எடுக்கும்போது இந்த காரை வச்சு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இன்றைக்கி வந்து நல்ல ஒரு படத்துக்கு வந்து நல்ல பப்ளிசிட்டி பண்ணி பெருசாக கொண்டு வரணும் அப்படின்றது நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து செய்ய ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் அந்த ஒரு 10 நாளாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து உட்காந்து எல்லா விஷயத்துலையும், ஒரு போஸ்டராக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், டேரக்டர் அவங்க மௌன ரவி அண்ணன் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த போங்குன்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேத்துக்குமே இந்த ஆடியோ ரிலீஸ்லேயே நல்ல ரீச் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க், எல்லா டீமோட ஹார்ட் ஒர்க் நல்லா இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். என்னை பற்றி ஒரு 2 வார்த்தை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இந்த மூஞ்ச ஒரு 5 வருஷம் முன்னாடி ஏதாவது டிவியில் பார்த்துருப்பீங்க. இப்போ இசையமைப்பாளராக எனக்கு வந்து கடவுள் இதை தான் பண்ணணுன்னு சொல்லியிருக்காரு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆடியோ லான்ச் இன்னும் விரைவில் ஆகும். அது கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நேற்று நைட்டு 1 மணிக்கே வந்துட்டேன். அது திரு சாருக்கு நல்லா தெரியும். நேற்று நைட்டு 1 மணிலேருந்து அவர் கூட இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஆர்வம் இந்த போங்குன்ற ஒரு படத்து மேலே. எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு படம் எடுத்தாங்க, நானே என்னுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து 5 ஹீரோயின் எனக்காக, பையன் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறான்ல அதனால் வச்சாங்க. ஆனால் 5 ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா படம் போயிட்டுருக்கும்போது அவங்க தனியாக இருப்பாங்க, நான் தனியாக இருப்பேன். முதல் நன்றி திரு சாருக்கு சொல்லணும். எனக்கு அமைஞ்சதே ஏதோ அந்த மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் தான் சீட்டு. அப்போயே தெரியுது என் நிலைமை மாறிடுச்சு, நம்ம நல்ல இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ நன்றி சார்.
போங்கு அந்த டைட்டில் பார்த்தோன்னே வீட்டில் டிசைன் கொண்டு வந்தாங்க. சார் வந்தார். அம்மாவுக்கும் எனக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு இன்விடேஷன் அவசியம் இல்லை, அவர் கூப்பிட்டாலே வந்துடுவேன். இந்த இன்விடேஷன் பார்க்கும்போது ரோல்ஸ் ராய்ஸோட வண்டியோட இது போட்டிருந்தாங்க. அது வந்து இப்படி திறக்கிற மாதிரி இருந்துச்சு. ரோல்ஸ் ராய்ஸ் எப்படி டோர் திறக்குமோ அப்படி. அதுக்கப்புறம் எஸ்யூவி கார்ஸ்லாம் திறக்குமே அது மாதிரி இப்படி திறந்தோடனே நட்டி சாரோட ஃபேஸ் அதில் வந்தோடனே எங்கள் அம்மா பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க. அம்மாவே சொன்னாங்க, இது நட்ராஜ் சார் தானே அப்படின்னாங்க. ஏன்னா சதுரங்க வேட்டை எங்கள் அம்மா ஒரு 3 வாட்டி பார்த்துருப்பாங்க. இப்போ சமய காலத்தில் தியேட்டருக்கே போகிறதில்ல, ஏன்னா அது என்னன்னு தெரியல. பட் இந்த படம் மட்டும் என்னை பார்க்க சொல்லி அவசியமாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு இயல்பாக ரொம்ப 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 ஆக்ஷனே இல்லாமல் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை சமாளிச்சுட்டு வந்திருப்பார். அந்த ஹீரோ நடிக்கிறாங்கன்னொடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. தாஜ் இந்த படத்தோட டைரக்டர். பேரே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது, சரவணா பவன் ஹோட்டல் அப்படி இல்லை, தாஜ். அதுவே எப்படி சார், அதுலேயே தெரியுது ஒவ்வொரு செலவும். பாடல்கள்லாம் மிக அருமையாக வந்திருக்குது. நான் நேற்று நைட்டு பார்க்கும்போது சார்கிட்ட சொன்னேன், சார் இன்னொரு வாட்டி பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவ்வளோ அழகாக ஸ்ரீகாந்த் தேவா சார் ஒவ்வொரு பாட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஜூனியர் மியூசிக் டைரக்டருக்கு தான் ஒரு சீனியரை பற்றி தெரியும். ஒவ்வொரு ஃபோக் சாங்குக்கும் டப் ஸ்டெப் ஸ்டைலில் போட்டு நல்லபடியாக பேரையும் ஸ்ரீன்னு மாடிஃபை பண்ணுற மாதிரி அவரோட சாங்கையும் ஒவ்வொரு நாளும் அவர் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இதுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாம் தெரியுது. நட்டி சார் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. அவருக்கு என்னோட ஒரு 2 வயசு தான் ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நட்டி சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எதுவும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நான் தகுதியானவனா, இங்கே உட்காரக்கூடிய நான் இதுவே எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நட்புன்ற ஒரு ரீதி எனக்கு முதல்ல திரு சார் நெருங்கிய நண்பர். அவரை பற்றி பேசணும்னு ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்வதை செய்யும் ப்ரொடியூசர். எங்கள் அம்மா வந்து என் ஆசைக்காக என் பையன் நடிக்கிறான்னு ஒரு 5 கோடி செலவு பண்ணாங்க. ஓகே, நான் வேணாம் நிறுத்திடுங்க தேவையில்லைன்னா, பட் இருந்தாலும் பண்ணாங்க. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற ஒரு வேதனை, ஏன்னா எங்கள் அம்மா ப்ரொடியூசராக இருந்தனால அது கொஞ்சம் எனக்கு தெரியும். ஸ்டபனாக இருந்து இதுக்கு என்ன செலவு. நேற்று நைட்டு ஷார்ட்ஸு டிஷர்ட் போட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, வந்து இங்கே நின்னார். அதுக்கப்புறம் டிசைனில் உட்காந்தாரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரோட ஈடுபாடு என்னன்னா, ப்ரொடியூசர் ஓகே, அது ஒரு கேரக்டராக தான் அவர் பார்க்குறாரு, ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்வால்வ் பண்ணி பண்ணுறாரு. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார்.